குட் மார்னிங் சாம்பியன்ஸ். திஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ நம்ம பார்க்குற டாபிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈக்குலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் த ஸ்டேட் அட் விச் concentration of reactant and product do not change with time. ஈக்குலிபிரியம்னா நேரத்தை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் மாறாம இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுதான் ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ன்றாங்க. ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா நம்ம கையில ரியாக்டன்ட் இருக்கு. ரியாக்டன்ட் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும். அது ப்ராடக்டை உருவாக்கும். ப்ராடக்டை உருவாக்கும் போது ப்ராடக்ட் சம் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷனும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்டா இருக்கட்டும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கட்டும், டு நாட் சேஞ்ச் வித் டைம் அப்படின்னா அதுதான் ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ H2O லிக்விடா இருக்கு. லிக்விடா இருக்கிறது H2O கேஸா மாறுறது ஒரு உதாரணமா ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு நம்ம காட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறாம இருந்தா, ரியாக்டன்டோட ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் மாறாம இருந்தா அதுதான் என்னது கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்றாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்ல. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஞாபகம் ஸ்டேட் ஆஃப் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவல். ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்வர்டு ரியாக்ஷன் போகுது, பேக்வர்ட் ரியாக்ஷன் போகுதுன்னு வச்சுங்களேன், ரெண்டுத்தோட ரியாக்ஷனும் ரேட்டு ஈக்குவலா இருந்தா அப்ப கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது எப்ப பாசிபிள் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் க்ளோஸ்ட் வெசல். வெசல் க்ளோஸ்டா இருந்தா பாசிபிள். வெசல் க்ளோஸ்டா இருந்தா பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குலிபிரியம்ன்றது டைனமிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியுங்க. டைனமிக்னா என்னன்னா ஒரு கண்டினியூஸ் சேஞ்ச், அதான் டைனமிக். நாட் ஸ்டாட்டிக். ஈக்குலிபிரியம் டைனமிக் அப்படின்னு சொல்லலாம், நாட் ஸ்டாட்டிக். பிகாஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் ஈக்குலிபிரியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈக்குலிபிரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஈக்குலிபிரியம்ன்றது ஒரு நிலை, ஸ்டேட். அந்த நிலையில கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் டூ நாட் சேஞ்ச் வித் டைம், நேரத்தை பொறுத்து மாறாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்றாங்க. ஈக்குலிபிரியத்தில் நிறைய ஈக்குலிபிரியத்தில் இருக்கு. இப்போ ஸ்டேட் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை பத்தி பேசணும். இதுல வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸா மாறுறதுக்கு ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த படிச்சோம்னா அதுக்கு ஒரு உதாரணம் உள்ள வந்துடும். உதாரணம் உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குலிபிரியத்தில் இருக்கனாலே ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவலா இருக்கும். அப்ப கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். அது என்ன மாதிரி ப்ராசஸ்ல இதுனா ரிவர்சிபிள் ப்ராசஸ் மட்டும்தான் பாசிபிள், க்ளோஸ்ட் வெசல்ல தான் பாசிபிள். ஈக்குலிபிரியம் டைனமிக்கா இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம், நாட் ஸ்டாட்டிக்ன்றதை புரிஞ்சிக்கலாம். பிகாஸ் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் அப்படிலாம். அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க போறது கிளாசிஃபைட் இன் 3 குரூப்ஸ். இந்த 3 விதமா இதை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன். ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன் அப்படின்னா என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் வெரி லெஸ். ஸோ ரியாக்டன்ட் 20% தான் இருக்கு, ப்ராடக்ட் 80% ஃபார்ம் ஆயிடுது. அப்ப என்ன ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் இருக்கு, ரியாக்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ப்ராடக்டா மாறிச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க ரியாக்டன்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன். அப்ப ரியாக்ஷன் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் ஒரு முடிவுக்கு வர்றது இது. அப்ப என்னன்னா ரியாக்ஷன் ஒரு முடிவுக்கு வருது, ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப என்னன்னா ரியாக்ஷன் 20% இருக்கும், ரியாக்டன்ட் 20% இருக்கும், ப்ராடக்ட் 80%. இங்க கவனிச்சீங்கன்னா ப்ராடக்ட் அதிகமா இருக்கு. ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னா முடிவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னா முடிவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது அப்படியே உல்டா,
பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் இன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம். எவ்வளவுதான் ப்ராடக்டே வர மாட்டேது, 80% ரியாக்ஷன் இருக்கு, ஆனா ப்ராடக்ட் வந்து 20% தான் இருக்கு அப்படின்றது ரெண்டாவது இதுவா வச்சுக்கலாம். ரியாக்ஷன் இன் விச் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம். ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன்னா ரியாக்டன்ட் 20%, ப்ராடக்ட் 80%. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்னா இது 80, ரியாக்டன் 80, ப்ராடக்ட் 20%. அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் கம்பேரபிள். ரெண்டுமே கம்பேர் பண்ற மாதிரி இது பண்ணும். The extent of the reaction in equilibrium is controlled by controlling condition. இந்த ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலிங் கண்டிஷன் அப்படின்றது நம்ம இது பண்றோம். என்னென்ன கண்ட்ரோலிங் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கண்ட்ரோலிங் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம், ரெண்டாவது டெம்பரேச்சர், மூணாவது ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷனை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ரியாக்ஷனை, டெம்பரேச்சரை வச்சு ரியாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ரியாக்ஷன்ல என்ன கண்ட்ரோல், ஈக்லிபிரியம் இஸ் கண்ட்ரோல் பை கண்ட்ரோலிங். இதெல்லாம் கண்ட்ரோலிங் கண்டிஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம ரெண்டாவது பார்க்குறோம். இப்போ கிளாசிஃபைட் இன்டு 3 குரூப் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்டன்ட் வந்து ப்ரொசீட் நியர்லி டு கம்ப்ளீஷன்னா வந்து ப்ராடக்ட் நிறைய இருக்கும். ரியாக்ஷன் இன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்னா வந்து 20% ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கம்பேரபிள். இது மூணாவது கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன் ஈக்லிபிரியம் இஸ் கண்ட்ரோல் பை கண்ட்ரோலிங் கண்டிஷன்னா கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர். ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் பிசிக்கல் ப்ராசஸ். ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்ல வந்து ஈக்லிபிரியம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் வந்து லிக்விடா மாறும் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் வந்து வாட்டரா மாறுது. எப்போ மாறும்? 0°C. அப்பதான் வந்து சாலிட் வந்து லிக்விடா மாறும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல லிக்விட் கேஸா மாறும்னு வச்சுங்களேன். அசிட்டோன் அட் க்ளோஸ் சேம்பர் டிடெக்ட் யூசிங் மேனோமீட்டர். ஸோ வந்து அசிட்டோன் வந்து அட் க்ளோஸ் சேம்பர் டிடெக்ட் யூசிங் மேனோமீட்டர் வந்து லிக்விட் கேஸா மாறுறதுக்கு ஒரு உதாரணம். சாலிட் கேஸா மாறும், சாலிட் அயோடின் டு வேப்பரைஸ் இன்டென்சிட்டி ஆஃப் கலர். ஸோ சாலிட் அயன் வந்து அயோடின் வந்து டு வேப்பர் ஆகிறது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் கலரை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 விதமான ரியாக்ஷன் சொல்றாங்க. ஒன்று சாலிட் லிக்விடா மாறுது, அது ஐஸ் வாட்டரா மாறுறது அட் 0°. லிக்விட் கேஸா மாறுது அசிட்டோன் அட் த க்ளோஸ்ட் சேம்பர் டிடெக்ட் யூசிங் மேனோமீட்டர். அசிட்டோன் அட் த க்ளோஸ் சேம்பர் வந்து லிக்விட் வந்து கேஸா மாறுது அசிட்டோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலிட் கேஸா மாறுறது, சாலிட் அயோடின் வந்து வேப்பர் ஆகிறது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் கலர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 3 விதமான ஒரு பிசிக்கல் ப்ராசஸை நமக்கு காட்டியிருக்காங்க. அப்புறம் ஈக்லிபிரியம் இன்வால்விங் டிசொல்யூஷன் ஆஃப் சாலிட் ஆர் கேசஸ் இன் லிக்விட். ஸோ சாலிடோ கேஸோ வந்து லிக்விட்ல இதுவாகுது டிசொல்யூஷன் அப்படின்றாங்க. என்ன டிசொல்யூஷன் யூஸ் பண்ணிடுறோம்? ரேட் ஆஃப் டிசொல்யூஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றாங்க. இதுல ஒரு ரேட் ஆஃப் டிசொல்யூஷனுக்கும் ரேட் ஆஃப் ப்ரெசிபிட்டேஷனும் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, சுகர் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அதான் டிசொல்யூஷன் ஆகுது, டிசால்வ் ஆகிருக்கிறது, அது கிறிஸ்டலா மாறுது. நம்ம பார்க்குற சர்க்கரை எல்லாமே வந்து அது கிறிஸ்டல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுகர் சொல்யூஷன் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கேசஸ் இன் லிக்விட். எப்படி கேஸை வந்து லிக்விட்ல இது பண்ணா, CO2 இன் வாட்டர் அது வந்து வச்சிருக்காங்க. CO2 in water, solubility of gas decreases with increase in temperature. இதுல முக்கியமா கேஸ் எடுத்துட்டு வந்து லிக்விட்ல போடும்போது அந்த சொல்யூபிலிட்டி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வந்து லிக்விடோட டெம்பரேச்சர் அதிகமாக வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சொல்யூபிலிட்டி கேஸ் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான பண்பா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஹென்றி லா. எப்பவுமே வரலாறுல இடம் பிடிச்சவங்களை வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்றி எதை பத்தி பேசினாரு? ஹென்றி எதை பத்தி ஐயா நீங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹென்றி எதை பத்தி பேசினார்னா, மாஸ் ஆஃப் கேஸ் டிசால்வ் இன் எ கிவன் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ வந்து கேஸ் இன் லிக்விட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், CO2 இன் வாட்டர் தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ சொல்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லணும். இதுல என்னன்னா, அந்த மாஸ் ஆஃப் கேஸ் டிசால்வ் இன் ஏ கிவன் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அது ஒரு மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கணும் வச்சுங்களேன். அதுல நம்ம கொஞ்சம் மாஸ் ஆஃப் கேஸ் வந்து நம்ம செலுத்துறோம். The mass of gas dissolved in a given mass of solvent at any temperature, எந்த டெம்பரேச்சர் இருக்கட்டும், is directly proportional to the pressure at the gas above the solvent. Is directly proportional to the pressure at the pressure of the gas above the solvent. ஸோ சால்வெண்ட் இருக்கான், இதான் சால்வெண்ட் வச்சுங்க, சால்வெண்ட் இருக்கான், சால்வெண்ட்டுக்கு மேல கேஸ் இருக்கான். இப்ப ஹென்றி என்ன சொல்றாருன்னா,
என்ட்ரி எதை பத்தி என்ட்ரி சால்வெண்ட் இருக்கான், சால்வெண்ட்டுக்கு மேல கேஸ் இருக்கான். ஸோ இந்த மேல இருக்க கேஸோட மாஸை தான் என்ட்ரி பார்க்கறாரு. மாஸ் ஆஃப் த கேஸ் dissolved in the given mass of the solvent. Mass of the gas dissolved in the mass of the solvent. Even a solvent. Mass of the gas dissolved in the solvent is directly proportional to the pressure of the gas above the solvent. The mass of the gas dissolved in the mass of the solvent at any temperature is directly proportional to the pressure of the gas above the solvent. மாஸுக்கும் ப்ரெஷருக்கும் முடிச்சு போட்டோம்னா என்ட்ரி. என்ட்ரி யாரா என்ட்ரி அப்படின்னா மாஸுக்கும் ப்ரெஷருக்கும் முடிச்சு போட்டோம்னா என்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஈக்விலிபிரியம் இன் கெமிக்கல் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணுவோம் கெமிக்கல் ப்ராசஸ்ல வந்து இப்ப என்ன ஈக்விலிபிரியம் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஈக்விலிபிரியம் பிசிக்கல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்ன்றத பார்த்தோம். அடுத்தது ஈக்விலிபிரியம் இன் கெமிக்கல் ப்ராசஸ். A plus B ரிவர்சிபிள் ரியாக்ஷன் C plus D. இப்ப 4 பேரை கூப்பிட்டு வராங்க. பருத்தி வீரன்ல வந்து சொல்லுவாங்கல்ல நீ வா நீ வா நீ வா நீ வான்னு. அப்ப ஏவும் பியும் கூப்பிடுவாங்க. ஏவும் பியும் ரியாக்ட் பண்ணி சியும் டியும் மாறுது. அப்ப ரியாக்டன்ட் என்ன ஆகும், ப்ராடக்ட் என்ன ஆகும்? ஏவும் பியும் ரியாக்டன்ட், சியும் டியும் ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ரியாக்டன்ட் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் குறையுது அப்படின்னா அதுவே நமக்கு அண்டர்ஸ்டுட் பண்ணுது கான்சென்ட்ரேட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து குறையுது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீசஸ், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீசஸ், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் குறையுது அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் குறையிறானா ஒருத்தன் ஏறினானா இன்னொருத்தன் இறங்குறான்னு அர்த்தம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப்டர் ஈக்விலிபிரியம் அச்சீவ்டு, இப்ப ஒரு ஈக்விலிபிரியம் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ரேட் இஸ் சேம், கான்சென்ட்ரேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. இப்ப ஈக்விலிபிரியம் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்விலிபிரியம் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டு ஆகுது, கான்சென்ட்ரேஷன் ஃபிக்ஸ்டு ஆகுது, ரேட் சேம் ஆகுது. ரேட்டு சேமா இருந்தா ஈக்விலிபிரியம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டா இருந்தா சேமா இருந்தா அது நான் இது பண்ணிட்டேன். ரேட்டு, டெம்பரேச்சர், கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது தான் 3 விஷயம். ஈக்விலிபிரியம் அப்படின்னா ரேட்டு எனக்கு சேமா இருக்கு, டெம்பரேச்சர் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா ஈக்விலிபிரியம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். எப்பவுமே படம் பார்த்து கதை சொல்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். படம் பார்த்தா நம்ம கதை சொல்லணும் அப்படின்னா அப்ப நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். கிராஃப் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப ஏபியோட ஏ பிளஸ் பி வந்து எனக்கு கீழ் நோக்கி வருது. மேல இருந்து ரியாக்டன்ட் வந்து கம்மியாயிட்டே வரும். அதே கான்சென்ட்ரேஷன் வந்து மேல் நோக்கி போகுது. இவன் கீழ் நோக்கி கர்வா போட்டிருக்கான், இவன் லீனியரா போட்டிருக்கானுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இதுவும் பேரல் லைன், இதுவும் பேரல் லைன். இது ஒரு பர்டிகுலர் பாத்தீங்கன்னா இது ஈக்விலிபிரியம் அச்சீவ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து அம்பு போட்டிருக்காங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதான் படம் பார்த்து கதை சொல்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் டெம்பரேச்சர் கிராஃப் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏ பிளஸ் டி கம்மியாயிட்டே இருக்கு, சி பிளஸ் டி அதிகமாயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரெண்டுமே லீனியர் லைனா வருது. இதுதான் வந்து ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு வரைஞ்சி படமா நம்ம வரைஞ்சி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏபர் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஏபர் ப்ராசஸ்னா அமோனியா தயாரிக்கிற ப்ராசஸ் தான் ஏபர் ப்ராசஸ். N2 + 3H2 gives 2 times of NH3 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப N2 + 3D2 அப்ப ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப் தான் வந்து டியூட்ரியம். Hக்கு பதிலாக D யூஸ் பண்றாங்க, 3D2 கூட ND3 2 times of ND3 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு N2 H2 D2 NH3, N2 இருக்கு, H2 இருக்கு, இங்க D2 இருக்கு. அப்ப நம்ம NH3 வரும், ND3 வரும், இல்ல இங்க NHD2 வரும், இங்க எல்லாம் வந்து NH2D வரும். ஏன்னா அமோனியாவுக்கு 3 வேலன்சி இருந்தனால 3மே ஹைட்ரஜனா வரலாம், இல்ல 3மே டியூட்ரியம் வரலாம், இல்ல ஒரு ஹைட்ரஜன் 2 டியூட்ரியம் வரலாம், இல்ல 2 ஹைட்ரஜன் 1 டியூட்ரியம் வரலாம். ஸோ இத்தனை பாசிபிலிட்டி இப்ப எல்லாம் சேர்ந்த கலவை தான் இருக்கும். ஏபர் ப்ராசஸ்னா நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், இது எல்லாருக்கும் ஊரஞ்ச விஷயம். ஆனா ஹைட்ரஜனோட ஐசோடோப் வந்து டியூட்ரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டியூட்ரியம் இருக்கலாம் அப்படின்ற அவன் இன்னும் எதிர்பார்க்கலாம். இல்ல அமோனியா NH3 இருக்கலாம், இல்ல டியூட்ரியமோட சேர்ந்தாலும் ND3 வரலாம், இல்ல NH2D வரலாம், இல்ல NDH2 வரலாம்.
இதெல்லாம் வந்து ஏபர் ப்ராசஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் டைமுக்கும் இது பார்க்கும்போது N2ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே தான் இருக்கு, H2ஓட கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்கு. ஆனால் NH3 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஜீரோல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே உருவாகாம அப்புறம் ஃபுல்லா உருவாகி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏபர் ப்ராசஸோட ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் அயோடைடு, ஹைட்ரஜன் அயோடின் பிளஸ் 2HI கேஸ் உருவாகும் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனும் அயோடினும் வந்து இப்போ HI வந்து இதுவாகுது. இப்போ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா கெமிக்கல் ரியாக்ஷன் ரீச்சஸ் ஸ்டேட் ஆஃப் டைனமிக் ஈக்குலிபிரியம் இன் விச் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் there is no net change in composition. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனும் அயோடினும் வந்து நமக்கு என்னன்னா இன்க்ரீசிங் பேட்டர்ன்ல போகுது. ஹைட்ரஜன் அயோடைடு வந்து கம்மியாயிட்டே வருது, அப்போ கம்மியாயிட்டே வருது, இப்போ இங்கே வருது. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இவனுக்கு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஹைட்ரஜனும் அயோடினும் எழுதியிருக்கோம், இங்கே ஹைட்ரஜன் அயோடைடு, இங்கே ஹைட்ரஜன் அயோடினும் அப்படி இருக்கான். இவன் கீழே இருக்கும்போது அவன் மேலே இருக்கான், இவன் கீழே இருக்கும்போது அவன் மேலே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னன்னா ஈக்குலிபிரியம் வரும்போது தேர் இஸ் நோ நெட் சேஞ்ச் இன் காம்போசிஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இந்த ரியாக்ஷன்லேயே வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம வழக்கமாக A + B கிவ்ஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் C + D. ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு A and B. ஏன்னா முன்னாடி இருக்கும் A and B தான். ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு C and D. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் போட்டோம்னு வச்சுக்கலாம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை செல்லமா எப்படி கூப்பிடுறோம்? K அப்படின்னு கூப்பிடுறோம். K அப்படின்னா என்னன்னா KF/KB அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். K அப்படின்றது KF/KB அப்படின்னு. இப்போ KF வந்து நம்ம போடும்போது KF ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து CD அப்படி சொல்லலாம் பை A and B அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் பை ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ KC வந்து CD/AB போட்டாச்சு. இப்போ ஹைட்ரஜன் அயோடைட் போகும்போது இப்போ KC எழுதுறோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா HI மேல இருக்கு KCக்கு, அப்புறம் H2 I2 வந்து கான்சன்ட்ரேஷன் கீழே இருக்கு. இப்போ KC எழுதணும் அப்படின்னா இவன் 2 டைம்ஸ் ஆஃப் HI இருக்கனால இவன் வந்து HI² போட்டுக்கலாம். இப்போ KC ஈக்குவல் டு HI H2 I2 அப்படி போட்டா H2 I2னா வந்து HI போடலாம். இல்லாட்டி இங்கே HI ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா KC ஈக்குவல் டு H2 I2 போடலாம். ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ ஜெனரல் இதுக்கு பார்க்கும்போது AA BB CC DDனா KC வந்து C⁻C, கேபிட்டல் C பை ஸ்மால் c, கேபிட்டல் D பவர் ஆஃப் D, A⁻A, B⁻B. இது ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ ஜெனரல் ரியாக்ஷன் வந்து இப்படி எழுதலாம். ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் இப்படி எடுத்துக்கலாம். ஜெனரல் ரியாக்ஷன் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் ஏன்றது அதோட இண்டெக்ஸ், அந்த நம்ம எடுத்துக்கிற இதோட ஸோ அதோட பவர் வந்து இது வரும். இப்போ 4 times of NH3 + 5 times of O2 gives the 4NO and 6H2O. இல்லை 4மே கேஸ் தான் அப்படின்றப்ப இதுக்கு ஈக்குவலிபிரியம் கான்செப்ட் எழுதுனா NO⁴ H2O⁴ NH3⁴ O2⁴. கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்படி எழுதணும். AA + BB gives CC + DD அப்படின்னா ஈக்குவலிபிரியம் கான்செப்ட் வந்து KC அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ CC DD gives AA BBனா இது KC டேஷ் எடுத்துக்கலாம். KC டேஷ் ஈக்குவல் டு 1/KC அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹோமோஜினியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் N2வும் 3H2 gives 2NH3, CH3 COO CH2 CH3 இது வந்து அசிட்டிக் எத்தில் அசிட்டேட் அப்படி சொல்லலாம். இதோட வந்து H2 சேர்த்தா அசிட்டிக் ஆசிடும் ப்ளஸ் எத்தில் ஆல்கஹாலும் கிடைக்குது. இது வந்து இது அக்வஸ் சொல்யூஷன், இது அக்வஸ் சொல்யூஷன், இது அக்வஸ் சொல்யூஷன். இது வந்து லிக்விடா இருக்கனால லிக்விடை வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்னு நம்ம அந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது லிக்விடை விட்டுருவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேஸஸ் சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV = nRT. இப்போ P = N/nRT/V போடலாம். ஸோ இந்த N/V தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சின்னு சொல்றாங்க, CRT அப்படி சொல்லி P = CRT. அப்ப இந்த C தான் வந்து N/V = C mol/m³ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் இந்த ஈக்குவேஷன் செல்லுபடி ஆகும். ஸோ P is directly proportional to C அப்படின்னு இருக்கலாம். அப்போ ஹைட்ரஜனும் அயோடைனும் ரெண்டு கேஸாக இருக்கும்போது 2 times ஹைட்ரஜன் வேணும். இப்போ KC எழுதும்போது HI ஹோல் ஸ்கொயர் H2 கான்சன்ட்ரேஷன் அப்புறம் I2 கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கணும்.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HI ஸ்கொயர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 பார்ஷியல் இது KP. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன், இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வீணும் P ஈக்குவல் டு சிஆர்டி. சிஆர்டின்றப்ப நமக்கு என்ன வரும்னா P ஆஃப் HI ஈக்குவல் டு இது HIRT, இங்கே P ஆஃப் H2 H2RT, இது I2RT. ஸோ மேலே RT ஸ்கொயர் இருக்குன்னா இப்போ HI ஸ்கொயர் கான்சன்ட்ரேஷன் வந்து H2 அப்புறம் I2 போட்டோம்னா ஸோ KP ஈக்குவல் டு KC அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் அயோடைடு ஈக்குவேஷனில் நம்ம KC ஈக்குவல் டு KP அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமோனியா N2 + 3H2 = 2NH3 வருது. இப்போ NH3 KC = NH3 ஸ்கொயர் N2 அப்புறம் H2 ஹோல் கியூப் போட்டோம் அப்படின்னா இப்போ NH3 ஸ்கொயர் RT ஸ்கொயர், இங்கே வந்து N2RT, இது H2RT கியூப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ அடித்தோம் அப்படின்னா இதில் வந்து KP = KC RT பவர் -2 அப்படின்றது வருது. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, KPக்கும் KCக்கும். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரியாக்ஷன் போடும்போது N ஆஃப் A, AA, BB, CC, DDன்னு போட்டால் KC வந்து CC பவர் C, D பவர் D, A பவர் A, B பவர் B. இப்போ P = CRT போட்டோம்னா CC RT பவர் C, அப்போ DB RT பவர் D, AA RT பவர் A, BB B பவர் B, RT பவர் B வரும். இப்போ நமக்கு என்ன வரும்னா இது அப்படியே தான் இருக்கும், CC DD AA BB இருக்கும். இந்த RT C + பவர் D, C + D மைனஸ் A + B வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C + D மைனஸ் A + B வருது. ஸோ அதுதான் வந்து C + D மைனஸ் A + B தான் டெல்டா N அப்படின்றாங்க. KP = KC டைம்ஸ் ஆஃப் RT பவர் டெல்டா N. Delta N is the number of mole of the product minus number of moles of the reactant. First product, ரெண்டாவது reactant. Gaseous product, gaseous reactant. இங்கே வந்து number of moles of gaseous product by minus number of moles of gaseous reactant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். இப்போ அடுத்தது வந்து நமக்கு ஹெட்ரோஜெனஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. ஹைட்ரஜன் லிக்விட்லேருந்து ஹைட்ரஜன் கேஸ் மோர் தென் ஒன் ஃபேஸ் இருந்தால் அது ஹெட்ரோஜெனஸ் ஈக்விலிபிரியம். ஒன்லி ஒன் ஃபேஸ் இருந்தால் ஹோமோஜினியஸ், ரெண்டும் சேம் ஃபேஸ் இருந்தால் ஹோமோஜினியஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்தால் மோர் தென் ஒன் ஃபேஸ் ஹெட்ரோஜெனஸ். லிக்விட் கேஸாக மாறுது, இங்கே சாலிட் வந்து சாலிட் ப்ளஸ் கேஸாக மாறுது. இப்போ கேசி கண்டுபிடிக்கும் போது CaO கான்சன்ட்ரேஷன் CO2 கான்சன்ட்ரேஷன் பை CA CO3 சொல்கிறாங்க. மாடிஃபைட் ஈக்விலிபிரியம் போடும்போது கேசி வந்து ஒன்லி வந்து CO2 கேஸ் மட்டும் வரணும், சாலிட் வரக்கூடாதுனால கேசி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா KP = P suffix CO2 அப்படி மட்டும் வரும். கேசி வந்து KP. At particular temperature there is a constant concentration or pressure CO2 in equilibrium with COO and CO3ன்றாங்க. சிமிலர்லி நிக்கல் வந்து சாலிடா இருக்கு, இங்கே 4 types of CO2 கேஸ், நிக்கல் கார்பனேட் வருது. இப்போ நமக்கு அது நிக்கல் CO4 போட்டால் இங்கே CO2 மட்டும்தான் போடுவோம், ஏன்னா CO2 பவர் 4. இங்கே நிக்கல் சாலிட் வந்து எடுக்க மாட்டோம், இவனும் கேஸ் மட்டும் தான் எடுப்போம் கேசியில். அதே போல் இவனுக்கு கேசி போடும்போது இவன் சாலிடு, இவன் அக்வஸில் இருக்கான், இவன் அக்வஸ், இவன் லிக்விடில் இருக்கான். ஸோ இங்கே வந்து AgNO3 மட்டும்தான் எடுத்துக்கிறோம் பவர் ஸ்கொயர். இங்கே நைட்ரிக் ஆசிட் வந்து அவனும் பவர் ஸ்கொயர் சொல்கிறோம். ஸோ K வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஃபேவரபிள் ப்ராடக்ட்டு, K வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் ஃபேவரபிள் ரியாக்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் அட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்டன்ட். ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஃபார் எ ரியாக்ஷன் இண்டிகேட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் ஒரு ரியாக்டன்ட் வந்து எவ்வளோ தூரம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியாக்ஷன் வந்து இவ்வளோ தான் நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, எவ்வளோ தூரத்துக்கு போகும், இந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றது வந்து எதை பொறுத்துனா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கும் அப்படின்றான். இப்போ கேசி வந்து directly proportional to P and inversely proportional to R. If K value is high அப்படின்னா என்ன புரியுதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஹை அப்படின்னா. K வேல்யூ ஐயா இருந்தால் ஃபேவரபிள் ப்ராடக்ட் சொன்னாங்கல்ல, K வேல்யூ ஐயா, கேசியோட வேல்யூ வந்து ஐயா இருக்கு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் KC is greater than 10^3. ப்ராடக்ட் predominant reaction proceed near completion அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இஃப் கேசி வந்து ரொம்ப 1000க்கு மேலே இருந்தால் ப்ரிடாமினண்டா proceed near the completion தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் வந்து 500 கெல்வின்ல வாட்டரா, அது கேஸ் எல்லாமே கேஸ் தான். ஹைட்ரஜன் குளோரின் வந்து
HCl இதுவாகுது. ஸோ அதோட கேசியோட வேல்யூ வந்து 2.4 × 10⁻⁻, இது வந்து கேசியோட வேல்யூ வந்து 9 × 10⁻31. ஸோ கேசியோட வேல்யூ வந்து 10⁻−, ரியாக்டன்ட் ப்ரிடாமினன்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட் நியர்லி கம்ப்ளீஷன் அப்படின்றது. இது பேக்வர்ட் ரியாக்ஷன், 10⁻³ இருந்தால் பேக்வர்ட் ரியாக்ஷன், இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் வாட்டர் வந்து கேஸ் ஃபார்ம் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லுது, அதோட கேசி வேல்யூ வந்து 4.5 × 10⁻−1. இது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து சேர்ந்ததுன்னா வந்து 2 டைம்ஸ் ஆஃப் NO அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசியோட வேல்யூ வந்து 4.8, இதுவும் 10⁻31. If Kc is between 10⁻³ to 10⁻, appreciable concentration of both reactant and product வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் கேஸும் அயோடின் கேஸும் சேர்ந்து 2 டைம்ஸ் ஹைட்ரஜன் வருது அப்படின்னா, ஸோ ரியாக்ஷன் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கு அப்படின்னா 10⁻³ இங்கேயே ரியாக்ஷன் ப்ரிடாமினண்ட்டாக 10⁻3, இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் இருக்குன்னா 1. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னா அப்ரிஷியபிள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டிங் தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ரியாக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றத வந்து ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு உணர்த்துது. ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து உணர்த்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, reaction quotient is an equation that indicates the relative quantity of the product and reactant in a system of any phase at any phase. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ QC அப்படின்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ பார்ஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷனில் இது பண்ணால் அது Q∗C, பார்ஷியல் கான்ஸ்டன்ட் Q∗B. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க, பேலன்ஸ் ஈக்குவேஷன் AA + BB, reversible reaction CC + DD, QC equal to C power of C, D power of D, A power of A, B power of B. So concentration power C, concentration of C power C, concentration power D power D, concentration of A power A, concentration of B power B. இது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ல நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ மோர் கான்சன்ட்ரேஷனா லெஸ் கான்சன்ட்ரேஷனா அப்படின்றது N ப்ரொபோர்ஷனல் டு P வச்சு இருக்கணும். ஸோ QC வந்து கேசியை விட அதிகமாக இருந்தா, Q அண்ணனா இருந்தானா ரிவர்ஸ் ரியாக்ஷன், Q வந்து தம்பியா இருந்தானா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், Q தம்பியா இருந்தானா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், Q அண்ணனா இருந்தானா ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். QC வந்து கேசிக்கு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலிபிரியம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு வேரியபிள் இருக்கான் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள் இருக்கு அப்படின்னா அப்போ ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள் வந்து ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் K, Q அண்ட் G. இஃப் டெல்டா G வந்து நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ டெல்டா G நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும், ஃபார்வர்ட். டெல்டா G பாசிட்டிவ் இருந்தானா ரியாக்ஷன் வந்து நெட் ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படின்றானுங்க. இட் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். ரியாக்ஷன் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். பாசிட்டிவா இருந்தா நாட் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவா இருந்தா வந்து நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவா இருந்தா நாட் ஸ்பான்டேனியஸ். இஃப் டெல்டா G இஸ் ஜீரோவா இருந்தா ரியாக்ஷன் அச்சீவ் வந்து ஈக்குவலிபிரியமா இருக்கும். ஃபார் தேர் இஸ் நோ ஃப்ரீ எனர்ஜி லெஃப்ட் டு டிரா த ரியாக்ஷன். டெல்டா G ஜீரோனா ரியாக்ஷன் வந்து அச்சீவ் ஈக்குவலிபிரியம். ஃபார் தேர் இஸ் நோ ஃப்ரீ எனர்ஜி லெஃப்ட் டு டிரா த ரியாக்ஷன். ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். டெல்டா G நெகட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கு, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். டெல்டா G பாசிட்டிவா இருக்குன்னா ரியாக்ஷன் வந்து நாட் ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவா இருந்தா நாட் ஸ்பான்டேனியஸ், இட் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். டெல்டா G ஜீரோவா இருந்தா ரியாக்ஷன் அச்சீவ்டு ஈக்குலிபிரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் அச்சீவ்ட் ஈக்குலிபிரியம். But there is no free energy left to draw the reaction. So என்கிட்ட free energy delta G இன்றது free energy function தானே, அது ஜீரோனா there is no free energy to draw the reaction. Mathematical expression பார்த்தீங்கன்னா delta G equal to delta G minus circle plus RT ln Q அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈக்குலிபிரியத்தில் delta G ஜீரோ ஆயிடும், Q equal to K ஆயிடும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா delta G ஜீரோ ஆயிடும், Q equal to அப்ப delta G minus circle equal to minus RT ln of K. அப்போ லேன் ஆஃப் கே கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஜி மைனஸ் சர்க்கிள் பை ஆர்டி அப்படின்னு. இது லேன் ஆஃப் கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஃபார்முலா. பட் டேக்கிங் ஆன்டிலாக் ஆன் போத் சைடு இருக்கும்போது கே ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் மைனஸ் டெல்டா ஜி பை ஆர்டின்னு சொல்லலாம்.
if the reaction is delta G minus is negative, அப்ப K greater than 1 இருக்கும். minus delta G minus circle by RT வந்து பாசிட்டிவா இருக்கும். So K positive. If reaction is delta G minus வந்து பாசிட்டிவா இருந்தா, அதாவது டெல்டா G மைனஸ் வந்து நெகட்டிவா இருந்து K greater than 1 இருந்தா, அப்போ மைனஸ் டெல்டா G மைனஸ் பை RT வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ K பாசிட்டிவ் ஆயிடும் அப்படின்றாங்க. ரியாக்ஷன் இஸ் டெல்டா G மைனஸ் வந்து மைனஸ் சர்க்கிள் வந்து பாசிட்டிவா இருந்தா, K லெஸ் தென் 1 இருந்தா, மைனஸ் டெல்டா G மைனஸ் பை RT வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ Kவும் நெகட்டிவ் ஆயிடும் அப்படின்றாங்க. அப்ப நான் ஸ்பான்டேனியஸ், ஒரு ஸ்பான்டேனியஸ் கண்டிஷனுக்கும் நான் ஸ்பான்டேனியஸ் கண்டிஷனுக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன்னா வந்து ரியாக்ஷன் இஸ் டெல்டா G வந்து நெகட்டிவா இருக்கணும், டெல்டா G மைனஸ் சர்க்கிள் வந்து நெகட்டிவா இருக்கணும், K கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அப்போ மைனஸ் டெல்டா G மைனஸ் பை RT வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ K வந்து பாசிட்டிவா இருக்கும். ரியாக்ஷன் ஆஃப் டெல்டா G மைனஸ் வந்து பாசிட்டிவா இருக்குங்கன்னா K லெஸ் தென் 1 இருந்தா, இவன் பாசிட்டிவா இருக்கான், அவன் லெஸ் தென்னா இருக்கான், அவன் அப்படின்னா வந்து இவன் நெகட்டிவா மாறுவான், Kவும் நெகட்டிவா மாறிடுவான்ன்றது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபேக்டர் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் சொல்லும்போது என்னென்ன ஃபேக்டர்லாம் வரும்னா, எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னா, ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் இஸ் ரிலீவ்ட் பை நெட் ரியாக்ஷன் இன் த டைரக்ஷன் தட் கன்சியூம் த ஆடட் சப்ஸ்டன்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அன் ஆடட் ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஆடட் ரியாக்டன்ட் வந்து ஆர் ப்ராடக்ட் இஸ் ரிலீவ்டு அப்படின்னா பை நெட் ரியாக்ஷன் த டைரக்ஷன் தட் கன்சியூம் த ஆடட் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. The concentration stress of a removed reactant or a product is relieved by net reaction reaction that defines the removed substance. ஸோ ஆட் பண்ணா என்ன நடக்குது, ரிமூவ் பண்ணா என்ன நடக்குது. நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்றாங்க. இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அன் ஆடட் ரியாக்டன்ட், இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஆடட் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட், ஸோ ரியாக்டன்ட் ஆட் பண்ணலாம் இல்லை ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணலாம், இஸ் ரிலீவ்ட் பை த நெட் ரியாக்ஷன் த டைரக்ஷன் தட் கன்சியூம் த ஆடட் சப்ஸ்டன்ஸ். ஸோ வந்து எந்த பக்கம் வந்து கன்சியூம் ஆகுதோ, கன்சியூம் ஆகிற பக்கம் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. The concentration stress of a removed reactant or product is relieved by net reaction the direction that represents the removed substance அப்படி சொல்றாங்க. இப்போ A plus B gives us C plus D அப்படின்னு சொல்றாங்க. H2 கேஸ், I2 கேஸ், அப்போ 2HI கேஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த கோஷன்ட் எழுதுறோம். அப்போ HI ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை H2 கான்சன்ட்ரேஷன், I2 கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்றாங்க. இஃப் H2 இஸ் ஆடட், H2 இஸ் ஆடட்னா வந்து என்ன ஆகும்னா, H2 ஆட் பண்ணனா QC வந்து லெஸ் தென் KCயா மாறும், QC வந்து லெஸ் தென் KCயா மாறும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் QC KC எவ்வளியே ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ வந்து கேசி வந்து கம்மியானா பேக்வர்ட் ரியாக்ஷன், H2 இஸ் ரிமூவ்டு, H2 வந்து ரிமூவ் பண்ணோம்னா QC கிரேட்டர் தென் KC பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ CaCO3 வந்து ஹீட் பண்ணோம்னா CaO வரும், CO2 வரும். இது கான்ஸ்டன்ட்லி CO2 ரிமூவ் ஆகவே போயிட்டே இருக்கும். அப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து QC லெஸ் தென் KC, இவன் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருந்தா எந்த பக்கம் ரிமூவ் ஆகிறானோ அங்கே அந்த பக்கம் நோக்கி தான் போக ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லீ சாட்ரியல் பிரின்சிபிள் அப்படின்றது தான் பார்க்க போறோம். லீ சாட்ரியல் பிரின்சிபிள்னா சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு. ஒரு ஈக்விலிபிரியத்தில் இருக்க சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா எப்படி டிஸ்டர்ப் பண்ணனா, பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஸ்லாஷ் கமா டெம்பரேச்சர் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்னா the system will shift in a direction that counteract the change to restore a new equilibrium. இப்போ லீ சாட்ரியல் என்ன சொல்றாருன்னா, இப்போ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம், ஒரு ஈக்குவலிபிரியத்தில் இருக்க சிஸ்டம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அப்போ சிஸ்டம் வில் ஷிஃப்ட் இன் எ டைரக்ஷன் தட் கவுண்டராக்ட் த சேஞ்ச் டு ரெஸ்டோர் ஏ நியூ ஈக்குலிபிரியம். ஒரு புது ஈக்குலிபிரியத்துக்கு வர்றதுக்காக அது வந்து கவுண்டராக்ட் பண்ணும். அதுதான் வந்து லீ சாட்ரியல் பிரின்சிபிள் சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் சொல்லும்போது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட் போது வால்யூம் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு தான் பாயில்ஸ் லா. ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வால்யூம் சேஞ்ச் ஆகணும், வால்யூம் சேஞ்ச் ஆகணும் ப்ரெஷர் சேஞ்ச் நடக்கும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆனாலும் ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர் இஸ் வால்யூம் ஆஃப் ரியாக்ஷன் மிக்சர் இஸ் ஆஃப் அப்படின்னா த பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டபுள்.
தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட், ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வால்யூம் குறையுது, ப்ரெஷர் அதிகமாகுது, அப்போ ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது, நம்பர் ஆஃப் மோல் மாறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா CH4H2O கேஸ் லிக்விடு, அப்போ CO2 H2 கியூப் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இதில் என்னன்னா கேசியோட வேல்யூ போட்டோம். அடுத்தது QC வந்து பார்த்தீங்கன்னா CH4H2O CO2 H2 ஸ்கொயர். ஏன் இப்போ இந்த QC வந்து இஸ் டபுள் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ QC லெஸ் தென் கேசினா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். QC கிரேட்டர் தென் கேசினா பேக்வேர்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் இனட் கேஸ் கண்டிஷன். ஸோ வால்யூம் வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னா தென் நோ ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப். வால்யூம் வந்து இப்போ நான் ஏற்கனவே வால்யூம் அரை குறைஞ்சது, அப்போ ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆச்சு. இங்கே வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், தென் நோ ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் அண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இஃப் யூ ஆட் த ரெஸ்பெக்டிவ் கேஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் நெட் ஈக்குலிபிரியம் சேஞ்சஸ். ஸோ நம்ம ரெஸ்பெக்டிவ் கேஸ் ஆட் பண்ணோம் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், ரியாக்டன்ட்டாவோ ப்ராடக்டாவோ ஆட் பண்ணோம்னா ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகுன்றாங்க. மற்றபடி சேஞ்ச் இனட் கேஸ்னால சேஞ்ச் நடக்காது அப்படின்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் எப்போ நடக்கணும்? டெல்டா H நெகட்டிவ் வந்தால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வென் டெம்பரேச்சர் ரைசஸ், அப்போ எக்ஸோதெர்மிக்னா வந்து வெளியே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், KC லெஸ் தென் 1 இருக்கும். டெல்டா H பாசிட்டிவ் வந்தால் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். வென் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், அப்போ KC கிரேட்டர் தென் 1 இருக்கும். இப்போ ரெண்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெல்டா H நெகட்டிவாக இருந்தால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வெளியே வரும், அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் KC வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெல்டா H பாசிட்டிவா இருந்தா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், KC கிரேட்டர் தென் 1. டெம்பரேச்சரும் வந்து KC வந்து கொஞ்சம் உல்டாவா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நைட்ரஜனும் அமோனியா, ஹைட்ரஜன் சேர்ந்தா அமோனியா கிடைக்கும். இதுவும் கேஸ். இப்போ டெல்டா H வந்து -92.38 கிலோஜூல் பெர் மோல். இது மைனஸ் பார்த்தோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். 2NO2 கேஸ் வந்து ப்ரௌனா இருக்கு, இங்க வந்து கலர்லெஸ்ஸா வருது. ஸோ இப்போ டெல்டா H வந்து -57.2 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். -57.2 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 270 இருக்கும்போது கலர்லெஸ்ஸா இருக்குது, 298 இருக்கும்போது மாடரேட் ப்ரௌன் கலர் இருக்குது, 360 டார்க் ப்ரௌனா மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜிக்கும் ரியாக்ஷனுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆர் ஒன்று போடுறான், ரியாக்டன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கர்வ் போட்டிருக்கான். ஸோ நமக்கு இங்கே என்னன்னா கேட்டலிஸ்ட் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட் போகும்போது அந்த எனர்ஜியோட இது வந்து அதிகமான இது வந்து கேட்டலிஸ்ட் தான் அந்த எனர்ஜி கம்மியான எனர்ஜியிலே நமக்கு நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டு கர்வ் அதுதான், ரியாக்ஷன் ப்ராடக்ட்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி. இங்கே கேட்டலிஸ்டோட பண்பு தெரியுது, அங்கே கேட்டலிஸ்ட் வித்தவுட் கேட்டலிஸ்ட் நமக்கு தெரியுது. கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் ரெடியூஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்டலிஸ்ட் வந்து ரெடியூஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்டலிஸ்ட் வந்து டஸ் நாட் அஃபெக்ட் த ஈக்குலிபிரியம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அமோனியா சேர்றது வந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்றது வந்து அயன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். NH3 வருது, 500 டிகிரி செல்சியஸ் 4 மோல்ஸ் வந்து 2 மோலாக மாறுது. இங்கே சல்ஃபர் இது வந்து இது ஏபர் ப்ராசஸ், இது கான்டாக்ட் ப்ராசஸ். 2 சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சேர்ந்து பிளாட்டினம் வெனாடியம் பென்டாக்சைட்ஸ்னா 2SO3 கிடைக்குது, கேஸ் கிடைக்குது. இப்போ KC வந்து இதோட வேல்யூ வந்து 1.7 × 10⁻26. இப்போ KC வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நடத்துனது உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.